குட் நைட் டியர் ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. எப்பவுமே அது ஒரு படம் இது வேறு படம். இதில் ஒரு விஷயம் நல்லா இருக்கும், அதில் ஒரு விஷயம் நல்லா இருக்கும். இதில் ஒரு விஷயம் நல்லா இருக்காது, அது விஷயம் நல்லா இருக்கும். ஸோ வந்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பேசி அதை வந்து படத்தை வந்து சொதப்பிடாதீங்க. ரெண்டு படம் வேறு வேறு படம், ரெண்டு படமும் நல்லா இருக்கும். லைட்டாக சொல்லணும்னா வந்து அக்கா தம்பி மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த அளவுக்கு செட் ஆகலை. இதுக்கு முன்னாடி போட்ட ஹீரோயின்ஸ் கூட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்பலாம் இல்லை, பார்க்கலாம். ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் இருக்கு. நடுவில் ஃபேமிலி லைக் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக அந்த சீன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. மிச்சபடி ஜிவி பிரகாஷ்னாலே கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த அந்த கதை லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் மேபி முன்னாடியே எடுத்திருந்ததுனால அப்படி இருக்கா அப்படி இல்லைன்னு தெரியல. பட் அதே மாதிரி கான்செப்ட் தான். லைக் இன்னொன்று ஒரு வேர்ஷன் அந்த மாதிரி இருந்தது. பட் எக்ஸ்ட்ராவாக வந்து 2-3 படத்தோட விட் ஆட் பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளோதான். மிச்சபடி ஜிவி பிரகாஷ்ன்றதுனால மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. காமெடிஸ்ன்றது அந்த அளவுக்கு சிரிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் கதை ஒரு வாட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு. கேட்கல. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் கரெக்டாக இருக்கு. ஜிவி பிரகாஷ் அந்த சீன்லாம் நல்லா தான் இருந்தது. ஃபேன் ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ப்ளஸ் மைனஸ் அது ரொம்ப நடுவில் அந்த ஃபேமிலி சீன்ஸ்லாம் போடுறாங்கன்றதுனால அது கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருக்குது. மிச்சபடி ஓகே தான், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபேமிலியோட நினச்சிக்க ஓகேவாக இருக்கும். லைட்டாக சொல்லணும்னா வந்து அக்கா தம்பி மாதிரி இருக்குது. கொஞ்சம் அந்த அளவுக்கு செட் ஆகலை. இதுக்கு முன்னாடி போட்ட ஹீரோயின்ஸ் கூட இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி செட் ஆகலை. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு. காஷ்மீரா நல்லா இருந்தது. காஷ்மீராவோட அவங்க நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. போர்லாம் அடிக்கலை. குட் நைட் மூவியோட சிமிலராக இருந்துச்சு. பட் ஓகே, ஃபைன். நல்லா சொல்ல வராங்க படத்தில். அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேறு எதுவுமே இல்லை இதில். நல்லா இருந்துச்சு. ரொம்பலாம் இல்லை, பார்க்கலாம். ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஃபேமிலி அதாவது பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த கொரட்டை பிரச்சனை அது எல்லார் வீட்லேயும் இது நடக்குது. இதை வந்து ஒரு இதுவாக கொண்டுட்டு வந்து நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பிடிக்காது அதிகமாக. இப்போ எங்களை மாதிரி இருக்கவங்களாம் பார்க்கலாம். ஏன் பிடிக்கலன்னு கேட்குறீங்களா? ஐயோ போர் அடிக்குதுன்றுவாங்க. என்ன இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் இல்லை. ரொமான்ஸ் அந்த இது மாதிரிலாம் இல்லை. லைவாக நடக்கிறத போட்டு காமிச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ எங்கள் வீட்லேயே எங்கள் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக கொரட்டை. இப்போ பையனுக்கும் அந்த குழந்தை இருக்குது. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். இதுக்கு போய் பிரிஞ்சுட்டு மறுபடியும் வந்து சேர்றது நல்லா இருக்கு. அதுதான் மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா. ஃபேமிலி அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். அவங்க எப்போவுமே மேம் நல்லா நடிப்பாங்க. இதுவும் நல்லா இருக்கு. இல்லைங்க சார், அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. படம் அது ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. குட் நைட் அளவுலாம் இல்லை, அவ்வளோலாம். அந்த படம் நல்ல படம். இது கொஞ்சம் மொக்க படம் தான். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான். எல்லாமே படமே லேக் தான். அதெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் நார்மலாக தான் இருந்துச்சு. லைஃப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கலாம். படம் 2.5 மணி நேரத்தில் ஏதாவது போரோ லேக் இருக்கா? அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக கொஞ்சம் லேக் ஆகும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. எதனால அந்த லேக் இருக்கு? லேக் வந்து அவங்க 2 பேர் சாங் சிம்பிளாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. நல்லா இருக்கா? அவ்வளோ ஒன்றும் சொல்ல முடியாது. சிம்பிளாக இருக்குது, வந்து பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். அந்த ட்ரைலர் பார்க்குறப்ப குட் நைட்டோட அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. புதுசாக எதுவும் இருந்த மாதிரி இல்லை, சிம்பிளாக தான் இருந்துச்சு. நீங்கள் அடுத்து என்ன நடக்க போகுது நீங்களே எதிர்பார்த்து நீங்களே டிசைட் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. என்கேஜிங்காக இருந்துச்சு 2 நேரம். அவ்வளோலாம். ஒரு படத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னால் எப்படி சொல்கிறது, கண்டென்ட்ன்றது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் இருக்குது. படத்தில் காமெடி எதுவும் இருக்கா? காமெடி ஒன்றும் அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் இல்லை. டிவி தொடர்ந்து படம் வந்துட்டு அதை பற்றி எனக்கு ஃபைட்ஸ்லாம் எதுவும் கிடையாது.
ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை அதான் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கொரோட்டா இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, கொரோட்டா அதிகமாக வருங்கிறது எனக்கு தெரியாது ஜிவிக்கு. ஸோ அதை அடுத்தது கல்யாணம் பண்ணி அதை எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க. எப்படி எமோஷனலாக கொண்டு போயிருக்காங்க, காமெடியாக கொண்டு போயிருக்காங்க? இல்லை இதான் எமோஷனலாக கொண்டு போயிருக்கோம். காமெடியாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக போகுது, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக எமோஷனல். ட்ரெய்லர் பார்க்குறது குட் நைட் மாதிரி இருந்துச்சு, பரமக்ஸாக இருக்கா? ஆமாம் அதே சேம் தாங்க, அதே மாதிரி தான் சேம் ஸ்டோரி வருதுங்க. கொஞ்சம் சேஞ்ச் தான், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபைட்ஸ் எதுவுமே கிடையாது. படம் ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாங்க. பார்க்காதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஃபேமிலிக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும். காமெடிக்கு எதுவும் இருக்கா? காமெடிஸு அப்பப்போ அங்கங்கே வருது. காளி வெங்கட்டோட அண்ணனாக வராரு, ஸோ அவரோட இன்னும் கொஞ்சம் வெயிட் பரவாயில்ல, புதுசாக தான் இருக்குங்க, பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தான், ஒரே சாங் தான் தலைவலி சாங்கு. ஸோ அவ்வளோ தான், மற்றபடி வந்து கருத்து சொல்ல வராங்க. இல்லை அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கணும், மேரேஜ் பண்ணால் ஏதாவது கொஞ்சம் சகிச்சு போய்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ வாரம் ஜிவி படம் 3வது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்லை இதுதான் படம் பார்க்குறேன், அதுக்கு முன்னாடி இது படம் பார்க்கல. வேறு இது கல்வன் ரிபல் சாங் அது பார்க்கலங்க. இது ஓகே பரவாயில்ல பார்க்குறேன். சரி தேங்க்ஸ். சொல்லுங்கள் பிரதர். படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? என்ன படம் பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க? படம் பார்த்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பிரதர். டியர் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறது குட் நைட் அந்த ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. குட் நைட்டு, டியர் ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. எப்பவுமே அது ஒரு படம், இது வேறு படம். இதில் ஒரு விஷயம் நல்லா இருக்கும், அதில் ஒரு விஷயம் நல்லா இருக்கும். இதில் ஒரு விஷயம் நல்லா இருக்காது, அதில் ஒரு விஷயம் நல்லா இருக்கும். ஸோ வந்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பேசி அதை வந்து படத்தை வந்து சொதப்பிடாதீங்க. ரெண்டு படமும் வேறு வேறு படம், 2 படமும் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன சார் டிஃபரெண்ட் இருக்கு? ஏன்னா கொரட்டான்றது தான் ஒரே கான்செப்ட். சரி, அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கொரட்டோட தாங்கிக்குவாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு கொரட்டோட நீங்கள் தாங்கிக்குவீங்களா? அது வந்து ஆம்பளையோட விஷயம் வேறு, பொம்பளையோட விஷயம் வேறு. சரிங்களா? ஆம்பளைக்கு இருக்கிற வந்து ஒரு விஷயம் வந்து கொரட்டை விடும்போது பெண்கள் வந்து அதை தாங்கிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் கொரட்டை விடும்போது ஆண்கள் தாங்க மாட்டுறாங்க. அதனால் தாங்க மாட்டுறாங்க மீன் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது, அதனால சொல்லிட்டு ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. இப்போ வந்து ஒரு 2 கிலோ முன்னாடி இருக்கு படம், 2 நிமிஷம் போகுது. ஓகே போதும். 2 பேரோட பேர் எப்படி? சூப்பராக பண்ணியிருக்காங்க 2 பேரும். ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. நல்லா அக்கா தம்பி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியலையே அது மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு தெரியுதோ அக்கா தங்கச்சி மாதிரி? எனக்கு தெரியல, அதனால தான் சொல்கிறேன், ஸ்க்ரீனில் வந்து பாருங்கன்றேன். படம் வந்து வாரம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக? வாரம் ரிலீஸ் ஆகுது. அவர் வந்து ஜெமினி கணேசன் மாதிரி. சரிங்களா? காதல் மண் ஏதோ ஒன்று வச்சுங்க. என்னென்னா வாரம் எல்லா படத்துக்கும் வந்து வாரம் வந்து சினிமா தொழிலாளர்களுக்கு வந்து நல்ல வேலை கொடுக்குறாரு. அப்படி எடுத்துக்கலாம். நல்ல விஷயம் தானே. வாரம் ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அதே மாதிரி மோகன் இருந்தார், அவரோட படமும் வாரம் ரிலீஸ் ஆகும். வருஷத்துக்கு 23 படம் ரிலீஸ் பண்ணாங்க ஒரே டைமில். அதுதான் ஒரு ஃபேமிலியோட எப்படி வாழணுன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் சகிச்சுட்டு போகணுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக கண்டிப்பாக பார்க்கணும். சென்டிமெண்ட் கண்டிப்பாக நிறைய இருக்குங்க. என்னென்னா பெண்களோட விஷயம் வேறு மாதிரி இருக்கும், ஆண்களோட விஷயம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு விஷயம் காட்டியிருக்காங்க. என்ன விஷயம்னா, பெண்களை வந்து டைவர்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல விஷயம்தான்.